Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். TNPSC Group 2 2A preliminary cut off என்னவா இருக்கலாம் இதான் பார்க்க போகிறோம். ஸோ Group 2 2A prelims ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கிராக் பண்ணவங்க நம்பர் வந்திருக்கா, கிளியர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட முயற்சி பயிற்சி நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இதே வேகத்தோட வெறியோட மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதையும் தட்டி தூக்கி ஆகணும், தட்டி தூக்கிடலாம். ஓகே ரைட். சரி ப்ரோ, எனக்கு கிளியர் ஆகலை, நம்பர் வரல, நான் என்ன வந்து பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. இங்கே சோகம், ஃபீலிங்ஸ், வெக்ஸ் ஆகிறது எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் வாழ்க்கை நல்வாய்ப்பாக நமக்கு 4 மாதத்தில் குரூப் 4, 4 மாதத்தில் குரூப் 1, இன்னும் 7 மாதத்தில் அடுத்த குரூப் 2 வரப்போகுது. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து யோசிங்க. இங்கே ஃபீல் பண்ணுறதுக்கோ டைம் ஓட்டுறதுக்கோ நமக்கு டைமே கிடையாது. ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து இருக்குது. ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து யோசிங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணலாம், எப்படி படிக்கலாம், பண்ண தப்பை எப்படி சரி பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இப்போ நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 2 2A preliminary கட் ஆஃப் என்னவா இருக்கலாம், இந்த விஷயம் நம்ம அப்கமிங் படிக்க போகிற எக்ஸாம்ஸ் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ போட்டால் கிராக் பண்ண முடியும் அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ரைட். இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண கிடையாது. நம்ம அகாடமியில் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க, அந்த கீ ரிலீஸ் பண்ணாங்களே அந்த கீ பேஸ் பண்ணி எவ்வளோ போட்டிருக்காங்க, என்ன கேஸ்ட் கேட்டகரி, 2வா 2Aவா, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும், கிளியராக வந்து தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ரைட், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம், கீக் ரிலீஸ் பண்ணப்போ நம்ம கட் ஆஃப் வீடியோ நம்ம வந்து போட்டுருந்தோம். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம், என்ன ப்ரொடிக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வருது வரலை, பார்டரில் இருக்குது பார்டர் இல்லை, எல்லா விஷயத்தை தாண்டி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன சொல்லியிருப்போம், குரூப் 2 2A வந்து இருக்குது, இந்த மெயின் சிலபஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அடுத்து வரப்போகிற குரூப் 2 2A, குரூப் 1, குரூப் 4 இந்த சிலபஸ் எடுத்துக்கோங்க. இந்த சிலபஸ் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி எதெல்லாம் மெயின்ஸுக்கு வந்து கவர் ஆகுதோ அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி அண்ட் இங்கிலீஷு, தமிழ், இலக்கணம், இந்த எல்லா விஷயமும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்தை மெயின்ஸ் கம்பேர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பூதம் வரப்போகுது, எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப டைம் கம்மியாக கொடுக்க போகிறாங்க, 10வது நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ ஏகப்பட்ட பேர் சொல்கிறது, நான் படிக்காமல் விட்டுட்டா நான் என்ன பண்ண போகிறேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறது ஒரு பெரிய வரம். இதை கிராக் பண்ணிட்டா மெயின்ஸ் நம்ம வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், டைமை வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் சாலிடாக ஒரு 50 நாள் கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதை மட்டும் வந்து போடுங்க. ஏகப்பட்ட பேர் சொல்கிறது, நான் வந்து படிக்கல பரவாயில்லை, இப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல, உரம் எடுத்து வச்சுருங்க. கிராக் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்பர்ஸ் நான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரொடிக்ட் பண்ணோம் அதை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ இந்த வீடியோ நம்ம கீ வரும்போது ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃப் நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி படிங்க நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு கெஸ் அனுமானம் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா படிக்காமல் இருக்க முடியாது, ஒரு நம்பர் தெரிஞ்சால் இன்னும் நம்பிக்கை வந்து படிக்க முடியும். அதுக்காக நம்பர் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு நான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தே நம்ம ஃபுல்லாக போகிறதுக்கு இன்னும் பெட்டராக வந்திருக்கும். மைனஸ் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஓகேவா ரைட். சரி, குரூப் 2 என்னவா இருக்கலாம் மெயின்ஸ் போகிறதுக்கு? அதாவது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லும் போது 160 162 வரைக்கும் இது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். 200 கேள்விகளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் இங்கே யோசிக்கிறது 160 ரூபா போட்டிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல கமெண்ட் பண்ணுறதோ, டெலிகிராமில் போடுறதோ, இல்லை மற்ற விஷயங்களை பண்ணுறதோ அவங்க மட்டுமே ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது. ஒரு 5 lakh பீப்புள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 5 லட்சம் அதான் கட் ஆஃப் நம்ம முடிவு இப்போ நிச்சயமாக அந்த 160 குரூப் 2 கன்ஃபார்மாக அந்த 160 162 கிட்ட இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மெயின்ஸ் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண சான்ஸ் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இல்லை ப்ரோ கொஞ்சம் மேலே கீழே போகலாம் அப்படின்னா அந்த 155 162 அந்த 7 கொஸ்டின் கிட்ட இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம குரூப் 2 எவ்வளோ சொல்லியிருக்கோம், அந்த 160 ப்ளஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இது ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இப்போ கிராக் பண்ணவங்க அந்த 155 149 இங்கெல்லாம் வரும்போது கிராக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜென்ரலுக்கு 160 அப்படின்னும் போது நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வரும்போது அந்த மைனஸ் பண்ணி வர முடியும். ப்ளஸ் நிறைய சொல்லியிருந்தேன் 160 170 பசங்க போட்டிருக்காங்க, நம்புங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ரிசல்ட் படியும் 170 பசங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்கிற விஷயம் தான், கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ராப்பராக ப்ரொடிக்ட் பண்ண முடியாது. அப்போ ஓவரால் நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ குரூப் 2 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதை வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் மாறுபடலாம். ஸோ அது 1 ரியலாகவே கிட்ட வர 150 வருது அப்படின்னா சில நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிசி 149, எம்பிசி 153, எம்பிசி 152 பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி கிளியர் ஆகும். ஓகேவா? பட் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு 145 150 கிட்ட வருது ப்ரோ, என்னால் நான் படிக்க முடியுமான்னு கேட்டால் நீங்களும் படிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து 100%
ஓகேவா? அப்போ அந்த 145க்கு மேலே வருதா நான் படிங்க நான் சொல்லியிருப்பேன். ரைட்? இப்போ நம்பர்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ரிசல்ட்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள். 143 பிசி ஃபீமேல் கிராக் பண்ணியிருக்காங்க 2Aல மட்டும். 164 எம்பிசி மேல் ரெண்டுமே வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. 148 பிசிஎம் மேல் 2A வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 145 ப்ளஸ் அந்த 143க்கு மேலே வரும்போது எல்லாருமே இங்கே வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ 150க்கு மேலே வந்திருக்கு கிராக் பண்ணல அப்படின்னு. உங்களோட டென்டேட்டிவ் கீ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேபி கீ செக் பண்ணும் போது எக்ஸாம்ஸில் மார்க் பண்ணது மாறி வந்து போயிருக்கலாம். அதனால உங்களுக்கு நம்பர்ஸ் கரெக்ட் தெரியாமல் வந்திருக்கலாம். ப்ளஸ் இங்கே பாருங்கள் 170லாம் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இது கரெக்டானு கேட்டால் எஸ் டேட்டா வந்து கரெக்டு தான். யாரும் வந்து ஃபேக்காலாம் சொல்லலை. நம்ம பசங்க தான், அது பொய்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த 170 160 நிறைய பேர் இங்கே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிசி மேல் பாருங்கள் 148 148 ஃபீமேல் 151 எம்பிசி 157 எம்பிசி, அது 150 55 போகும்போது ரெண்டுமே வந்து அவங்க வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. ரைட்? அண்ட் நிறைய விஷயம் வந்து இந்த ஃபாரஸ்ட் வாட்ச் அதை பேஸ் பண்ணிலாம் கட் ஆஃப் நிறைய வந்து மாறி போயிருக்கு. அப்போ என்ன விஷயம் வந்திருக்கோ முழுமையாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். இங்கே 140 எஸ்சிக்கு வந்து கிராக் ஆகிருக்கு 2A மேல். அண்ட் 146 மேல் கிராக் ஆகிருக்கு. 149 பிசி ஃபீமேல் ரெண்டுமே இங்கே வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 114 அப்படி சொல்லும் போது இங்கே ஒரு சில பேர் சேலஞ்ச் பண்ணியும் எனக்கு கிராக் பண்ணியிருக்கு அப்புறம் மாதிரி நீங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 145 150 ப்ளஸ் வரும்போது நிறைய பேருக்கு இங்கே வந்து கிராக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பெருசாக கட் ஆஃப் இங்கே போன மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம டார்கெட் நிறைய சொல்கிற விஷயம் தான். குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா 150 ப்ளஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 4 பண்ணும்போது 170 ப்ளஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக நம்ம கிராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பாருங்கள். 151 பிசி மேல் 2A மட்டும் வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. 172லாம் வந்து போட்டிருக்காங்க பிசியை பொறுத்த வரைக்கும். அண்ட் எம்பிசியில் 155 ஃபீமேல் போத். ஸோ இது எல்லாமே உண்மையான நம்பர்ஸ், எதுவும் வந்து ஃபேக்காலாம் வந்து கிடையாது. ஸோ பசங்க இவ்வளோ வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கீ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ இந்த கீ பேஸ் பண்ணி எவ்வளோ வந்திருக்கோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது இதை கொண்டு போங்க. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வரலாம் அவ்வளோ வரலாம் எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் தான், ஒரு இடத்துல மெயின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, இப்போ குரூப் 1 இருக்குது குரூப் 2 இருக்குது, மெயின்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் நினைக்க வேண்டியது ரிசல்ட் வரட்டும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சொல்லவே மாட்டேன். அப்படி சொன்னால் நம்ம தலை நம்மளே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான். டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிங்க அப்புறமா நம்ம சொல்லியிருப்போம். அது மட்டும் நம்ம சொன்ன விஷயம் 145 ப்ளஸ் வருதா எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் டவுட்டாக இருக்குது டைம் வேஸ்ட் ஆகுது தோணுதா, நான் சொல்கிற விஷயம் தான். மெயின் சிலபஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இருக்குது, இதை கம்பேர் பண்ணுங்கள். இதை கம்பேர் பண்ண எந்த விஷயங்கள்லாம் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும் அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே எக்ஸாம்ஸ் வரும்போது ஈஸியாக நம்மளால் கிராக் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இதுதான் சோஃபார் கொடுத்துருக்க கட் ஆஃப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணலை, மார்க் ரிலீஸ் பண்ணலை, பின்னாடி கொடுப்பாங்க. பட் அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது, தெரிஞ்சிக்காமல் இருக்க முடியாது. இன்கேஸ் எனக்கு அதிகமாக தான் ப்ரோ போட்டிருக்கேன், நான் 155 போட்டிருக்கேன், எம்பிசி கிளியர் ஆகலை, என்ன பண்ணலாம்? இப்போ கீ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். மேபி தப்பாக மேபி போட்டிருக்க சான்ஸ் வந்து இருக்கலாம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு உண்மையாக சொல்லியிருக்கலாம், வராமல் வந்திருக்கலாம், அது எப்படி எனக்கு வந்து தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்திருக்க நம்பர்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ எல்லா கேஸ்ட்டும் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா கட் ஆஃப் அப்படின்னும் போது 160 இருக்கா, இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வந்து குறையும், +2 +4 இல்லை -5 இந்த மாதிரி கம்மியாகிட்டே வந்துடும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு உங்கள் கட் ஆஃப் இப்படி தான் வந்து இருக்கணுன்ற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? எப்பவுமே சொல்கிறது தான் 150 ப்ளஸ் குரூப் 2க்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. குரூப் 1னா ஒரு 145 ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. குரூப் 4 சொல்லும் போது 170 மேலே வச்சுக்கிட்டாலே போதுமானதான். எக்ஸாம்ஸ் நம்ம தாராளமாக கிராக் பண்ண முடியும். ரைட்? இப்போ ஏகப்பட்ட பேர் புலம்பிட்டு இருக்காங்க, ப்ரோ நான் கிளியர் ஆகாதுன்னு நினச்சேன், கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் எனக்கே ஒரு காமெடி தான் இருந்தது. ப்ரோ நான் சுத்தமாக கிராக் பண்ணவே மாட்டேன்னு சொன்னவங்க ரெண்டுமே கிராக் பண்ணியிருக்காங்க. அது இந்த 160 இந்த 145 வந்தவங்க ஒரு சில பேர் எஸ்சி வரும்போது ரெண்டுமே கிராக் பண்ணியிருக்காங்க. நான் படிங்கன்னு சொன்னப்போ இல்லை ப்ரோ டவுட்டாக இருக்குது, நான் வேலைக்கு வந்து போகிறேன் அப்படின்னு போனவங்க ஏகப்பட்ட பேர் இப்போ வந்து அந்த பார்டரில் வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின்ஸோட சூட்சமாக அது ஒன்று தாங்க. நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமா ப்ராப்பராக தெரியாது. பட் 60 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மி தான், இன்னும் 1 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். பட் முன்னாடி சொல்லிட்டாங்க அவங்க ரிசல்ட்ஸ் டிசம்பர் மாதம் வரப்போகுது. மெயின்ஸ் ஃபெப்ரவரி நாங்கள் வைக்க முன்னாடி சொல்லதுனால முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிடணும், நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, அண்ட் குரூப் 2Aக்கான மெயின்ஸ் கோர்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் 50 days கிராஷ் கோர்ஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ கிளியர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், கிளியர் ஆகாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது தட்டுறோம் தூக்குறோம் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றிகள் ஃபாலோ பண்ணதுக்கு. மெயின்ஸ்க்கும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் அடுத்து வரப்போகிற ப்ரிலிம்ஸ்க்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.